ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். மூன்று ஒன்று வாசிப்போம். பின்பு சாலமோன் எருசலேமில் அவர் தந்தை தாவீதுக்கு ஆண்டவர் தோன்றிய மொரியா மலை மேல் எபூசியராகிய ஓர்னானின் களத்தில் ஆண்டவருக்கு கோவில் எழுப்பத் தொடங்கினார். அந்த இடத்தை தாவீது ஏற்கனவே தயார் செய்திருந்தார். தம் ஆட்சி 4ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் நாள் சாலமோன் வேலை தொடங்கினார். கடவுளின் இல்லத்தை கட்டுமாறு சாலமோன் இட்ட அடித்தளம் முற்கால அளவின்படி 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் கொண்டதாக இருந்தது. முகப்பில் இருந்த மண்டபம் கோவிலின் அகலத்தை போல் 20 முழ நீளமும் 120 முழ உயரமும் கொண்டதாக இருந்தது. சாலமோன் அதன் உட்புறத்தை பசும்பொன் தகட்டால் வேய்ந்தார். கோவிலின் மையப்பகுதியை தேவதாரு மரப்பலகைகளால் மூடி அவற்றையும் பசும்பொன் தகட்டால் வேய்ந்தார். அதன் மேல் பேரீச்சை மரம், சங்கிலி ஆகியவற்றின் வேலைப்பாடுகள் பதிய பெற்றன. கோவில் தளத்தை விலையுயர்ந்த கற்களால் அழகுபடுத்தினார். பர்வாயுமிலிருந்து கொண்டு வரப்பெற்ற பொன்னே பயன்படுத்தப்பட்டது. கோவிலின் உத்திரங்கள், நிலைகள், சுவர்கள், கதவுகள் ஆகியவற்றை பொன் தொடர்களால் மூடினார். சுவர்களில் கெருபுகளை பதித்தார். பிறகு கோவிலின் திருத்துயகத்தை கட்டினார். அதன் நீளம் கோவிலின் அகலத்தை போல் 20 முழம், அதன் அகலம் 20 முழம். அதை ஏறத்தாழ 24 டன் நிறையுள்ள பொன் தகடுகளால் மூடினார். ஆணிகள் 570 கிராம் நிறையுடைய பொன்னால் ஆனவை. மேல் அறைகளையும் அவர் பொன்னால் மூடினார். ஓகே, இப்போ நுணுக்கமான செய்திகளிலே 1-2 குறிப்புகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எபூசியரான ஓர்னானின் களத்தில் இவரை நம்ம ஏற்கனவே நமக்கு முதல் குறிப்பிடல நமக்கு நன்றாக தெரியும். தாவீது இவரை சந்தித்தார். இவருக்கு தேவையான பணத்தை கொடுத்து அந்த நிலத்தை அவரிடம் வாங்கினார். ஐயா, இந்த நிலமெல்லாம் உங்களது, சொத்தெல்லாம் உங்களது, எனக்கு ஏன் கேட்கின்ற போது, இல்லை இல்லை, நான் இலவசமாக பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஆண்டுடைய பெயரால் நான் இந்த இடத்துல ஒரு பள்ளிப்பீடம் கட்ட இருக்கிறேன். ஆகவே நீ பணத்தை பெற்றுக்கொண்டு இடத்தை கொடு என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். எபூசியன் ஆகிய ஓர்னானின் களத்திலே ஆண்டோருக்கு கோயில் எழுப்பினார். ஏன்னா அந்த இடத்துல தான் கடவுள் கட்டலாம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டும் சொல்லியிருந்தார். இப்போ 2 முக்கியமான காரியங்கள் இருக்குது. ஒன்று த தியாலஜி ஆஃப் கண்டினியூட்டி என்று சொல்வார்கள். தாவீது ஆரம்பித்து வைத்ததை சாலமோன் தொடர்ந்து செய்கிறார். அவர் இது இல்லை வேற இடம், இது இல்லை அந்த இடம் என்று போகவில்லை. தன் தந்தை எந்த இடத்தை தயார் செய்தாரோ அதே இடத்தை ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு மகனும் தொடர்ந்து செய்கிறார். இந்த கண்டினியூட்டி இருக்கிறது. தியாலஜி ஆஃப் கண்டினியூட்டி, கண்டினியூட்டி ஆஃப் ஹிஸ்டரி என்று இருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 4ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் நாள் சாலமோன் வேலை தொடங்கினார். அதனால இப்போ இந்த இடத்துல முழம் பத்தி பேசுறது இல்லைங்களா சாமி? இது இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம் தெரியலங்களே. ஒன் கியூபிட். இப்போ 60 முழம் நீளம், 20 முழம் அகலம் என்று சொல்லும்போது மிக சிறிதாக நமக்கு இந்த காலகட்டத்திலே தெரியும். அந்த காலகட்டத்திலே மேலறை அமைத்து மேல் மாடி அமைத்து இருக்கும்போது மிக அகலமாக இருக்கும். அது மாதிரி கியூபிட் என்று சொல்லும்போது 120 சென்டிமீட்டர் வரும். 120 சென்டிமீட்டர் வரும். அது 2 வகையான கியூபிட் சொல்வார்கள். ஒன்று ஆர்டினரி கியூபிட், இன்னொரு கியூபிட் கிங்லி கியூபிட்னு சொல்வார்கள், ராஜ கியூபிட் சொல்வார்கள். அது சாதாரண ஒரு முழத்தை விட சற்று பெரிதாக இருக்கும். அதைத்தான் பயன்படுத்துவார்கள். அதுதான் வழக்கமாக இருக்கும். அது 120 சென்டிமீட்டருக்கு மிச்சமாகவே இருக்கும். மிச்சமாக இருக்கும். 140-145 என்று ஒரு முழத்துக்கு கணக்கிடுவார்கள். அப்படிப்பட்ட வெள்ளத்தை தான்
இங்கே பயன்படுத்தியிருக்கார்கள் என்று வீடியோ வல்லுநர்கள் சொல்லுவார்கள். முன்னாடி பண்ண முகப்பில் இருந்த மண்டபம், போர்ச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா, முகப்பில் இருந்த மண்டபம் கோயில் அகலத்தை போலவே 20 முழ நீளமும் 120 முழ உயரமும். அதாவது கோயில் இப்படி இருக்குது, அந்த போர்ச் வந்து அப்படி முன்னாடி உயரமா இருக்குது கோயில் இருக்குது. உயரமான 2 போர்ட்டிகோ, அப்புறம் கோயில், அப்புறம் பின்னாடி வந்து இப்படி வந்து அந்த 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 ஸ்ட்ரக்சர், அந்த மெயின் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து நம்ம படம் காட்டும்போது விளக்கு உரைநிலை படத்துக்கு காட்டுமோ அதே போல் இன்னொரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. பசும்பொன் தகட்டால் வைத்தார், உள்புறத்தையும் வெளிப்புறத்தையும் பசும்பொன் தேர்ந்ததால் வைத்தார். அப்போ இன்னொன்று என்ன பண்ணலாம் சாமி, இப்போ பழங்காலத்தில் டப்பாலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மைசூர்லாம் போனோம்னாக்க அது வந்து வெண்கலத்திலேயோ அல்லது பித்தளையிலோ வந்து அந்த மரத்தகட்டிலே வந்து உள்ளே வேலைப்பாடு செஞ்சுருப்பாங்க. அந்த இன்லேஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படியே கொடி மாதிரி, திராட்சை செடி மாதிரி அப்படி போடுவாங்க. அதே போல இவர் தங்கத்துல அந்த மர தூண்களும் சரி, மர கதவுகளும் சரி, தங்கத்திலேயே சங்கிலி அல்லது வந்து இன்னொரு மரங்கள்ல பேரிச்ச மரம், சங்கிலி ஆகிய மரங்கள். அதில் வந்து ஒரு சிலர் வந்து சங்கிலிங்க மொழிபெயர்த்திருக்காங்க, ஒரு சிலர் வந்து மாதுளை மரங்கள் அழகா அப்படியே கொத்து கொத்தா தொங்கி இருக்கிற மாதிரி அது மாதிரி கூட போட்டிருக்காங்க என்று ஒரு சில விளக்க உரை சொல்வார்கள். அப்புறமேட்டு வந்து பர்வாயுமிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொன்னே பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா வந்து தங்கத்திலையும் வந்து உயர்ந்த தங்கம், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான்ற மாதிரி பொன்னெல்லாம் பார்வாயும் பொன்னாகுமா என்று சொல்வார்கள். அப்போ அந்த பார்வாயும்லேருந்து பொன்னே பயன்படுத்தப்பட்டது. உயர்ந்த தரமுள்ள, கலப்படம் இல்லாத, அதிக இது இல்லாத, மாசு இல்லாத அந்த பொண்ணை உயர்ந்த பொண்ணா பயன்படுத்தப்பட்டது என்று 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்களேன், 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். கோவிலின் திருத்துயகத்தை கட்டினார். கோயிலின் திருத்துயகம் என்பது போர்ச்சு வந்து உள்ளாம், இந்த ஹெக்காலுக்கு அப்புறம் உள்ள கொதேஷ் ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அந்த பகுதியை இப்படி வாசிப்போமே. அதன் நீளம் கோவிலின் அகலத்தை போல 20 முழம், அதன் அகலம் 20 முழம். அதை ஏறத்தாழ 24 டன் நிறையுள்ள பொன் தடுகளால் மூடினார். ஆணிகள் 570 கிராம் நிறையுடைய பொன்னால் ஆனவை. மேல் அறைகளையும் அவர் பொன்னால் மூடினார். இப்போ வந்து அந்த கோயிலினுடைய திருத்தூயகத்தை கட்டினார். ரொம்ப 20 முழம் அகலமும் நீளமும் 20 முழம் சதுரமான ஒரு இடம். அதில் வந்து 24 டன் நிறையுள்ள, அதாவது வந்து 600 தாலந்து என்று சொல்கிறார்கள், பொன் தகடுகளால் மூடினார். ஃபுல்லாக கோல்டன் கோல்டு அப்படின்னு வச்சு முடிக்கிறாங்க. அப்புறமேட்டு ஆணிகள் 570 கிராம் நிறையுள்ள பொன்னால் ஆனவை. மேல் அறைகளையும் அவற்றை பொன்னால் மூடினார். இப்ப இந்த திருத்தூயகம் இருக்கு இல்லைங்களா, திருத்தூயகத்தில் வந்து உடன்படிக்கையின் பெட்டி பேழை வைக்கிறாங்க. அதை பற்றிய செய்திகளை 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். திருத்தூயகத்தில் 2 கெருபுகளின் உருவங்களை செய்து வைத்து அவற்றை பொன் தகட்டால் வேய்ந்தார். அவற்றின் இறக்கைகள் மொத்த நீளம் 20 முழம், அதாவது ஓர் இறக்கையின் நீளம் 5 முழம். அது கோவிலின் சுவரை தொட்டு கொண்டிருந்தது. அதன் மறு இறக்கையின் நீளமும் 5 முழம். அது மற்றொரு கெருபின் இறக்கையை தொட்டு கொண்டிருந்தது. அவ்வாறே 2வது கெருபின் அளவும், அதாவது ஓர் இறக்கையின் நீளம் 5 முழம். அவ்விறக்கை கோவிலின் சுவரை தொட்டு கொண்டிருந்தது. அதன் மறு இறக்கையும் 5 முழமே. அது மற்றொரு கெருபின் இறக்கையை தொட்டு கொண்டிருந்தது. இவ்வாறு அகன்று விரிந்திருந்த அந்த கெருபுகளுடைய இறக்கைகளின் மொத்த நீளம் 20 முழம். அவை தம் கால்களை ஊன்றி நின்று கொண்டிருந்தன. அவை கோவிலின் மையப்பகுதியை நோக்கிய வண்ணமாய் இருந்தன. நீலம், ஊதா, கருஞ்சிவப்பு நூல்களினாலும் மெல்லிய சணல் நூலினாலும் ஒரு திரையை சாலமோன் நெய்யச் செய்தார். அதில் கெருபுகளின் உருவங்கள் பின்னப்பெற்றிருந்தன. கோவிலுக்கு முன்பாக 35 முழம் உயரமான 2 தூண்களை செய்தார். நடுவில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து ஹெக்கால் பார்த்துட்டோம். இப்போ வந்து திருத்தூயகம் பார்க்கிறோம். இந்த இடத்துல வந்து பொன் தகட்டால் வேய்ந்தார் என்று சொல்வார்கள். வந்து மெயினாக வந்து என்ன சொன்னமே, இந்த உடன்படிக்கையின் பேழையில் வந்து 2 கெருபுகள் இருக்கும். அந்த கெருபுகள் வந்து என்னுடைய உடம்பு மூடிக்கிட்டு கால்களை மூடிக்கொண்டு இருக்கும். கால்களை மூடிக்கொண்டு அந்த ரக்கையில் அப்போ வந்து அந்த தகடுகளின் மேல் தான் வந்து தலைமை குரு வந்து இரத்த துளிகளை தெளித்து விட்டு
ஆண்டுக்கு ஒரு முறை பரிகார பலியை நிறைவேற்றிவிட்டு மக்கள் மேல் தெளித்து மக்களின் பாவ பரிகாரத்துக்கான பலியை ஒப்பு கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அகன்று விரிந்திருந்த கெருப்புகளுடைய ரெக்கையில் மொத்தம் 20 முழம் என்பது மூலமாக சில சமயத்தில் 20 முழம்னாக்க எப்படி சாமி அந்த அருகே வந்து 20 முழம் தான் இல்லைங்களா? அது அருகே 20 முழம் தான். 20 முழத்துக்கு அவ்வளோ நீளம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. சில சமயத்தில் வந்து நம்ம அதனுடைய எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கணக்கெடுத்து ஒரு எந்த அளவில் அவர்கள் 20 முழம் என்று சொல்கிறார்களோ என்று நம்ம கரெக்டாக கணக்கு. நான் சொன்னேன் இப்போ வந்து கியூபிட் வந்து 2 வகையான கியூபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. அதே போல் அந்த முழத்தையும் எப்படி கணக்கிட நாம் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் வந்து சிவப்பு நூலினாலும் மெல்லிய சணல் நூலினாலும் திரைச்சீலையை சாலமோன் நெய்ய செய்தான். இப்போ வந்து நான் தான் சொன்னேன்ல, அந்த ஹெக்காலுக்கும் ஹோலி ஆஃப் ஹோலிஸ்க்கும் அந்த நடுப்பகுதிக்கும் இறுதி பகுதிக்கும் வந்து இடையே வந்து மர சுவரோ அல்லது வந்து கல் சுவரோ கிடையாது. மாறாக ஒரு திரைச்சீலை தான் இருக்குது. அந்த திரைச்சீலை வந்து உள்ளக்கிறது வெளியே தெரியக்கூடாது, வெளியேக்கிறது உள்ள தெரியக்கூடாது. அதற்காக அந்த சன்னல் பட்டினால பதிஞ்சு அந்த கெருபுகள் எல்லாம் வரைஞ்சி அப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. அது டெக்கரேஷனாகவும் இருக்கும், ஹிடன் திங்ஸாக இருக்கும். நம்ம சீத்ரூவாக இருக்காமல் இல்லாமல் இருக்கும், நம்ம பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி தான். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு முன்பாக பார்க்க போகிறோம். இப்போ நடுப்பகுதியை பார்த்துட்டோம், கடைசி பகுதியை பார்த்துட்டோம், முன்பகுதியை பார்க்க போறோம் சாமி. கோவிலுக்கு முன்பாக 25 முழம் உயரமான 2 தூண்களை செய்தார். அவற்றின் உச்சியில் இருந்த போதிகைகளின் உயரம் 5 முழம். கழுத்தாணி போன்ற சங்கிலிகளை செய்து தூண்களின் போதிகைகளின் மேல் பொருத்தி வைத்தார். மேலும் 100 மாதுளம்பழ வடிவங்களை செய்து அவற்றை சங்கிலிகளில் தொங்கவிட்டார். அந்த தூண்களை கோவிலின் முன்பாக வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலுமாக நாட்டினார். வலப்பக்கத்து தூணுக்கு யாக்கீன் என்றும் இடப்பக்கத்து தூணுக்கு போவாசு என்றும் பெயரிட்டார். இப்போ நம்ம இந்த பகுதியை தான் ஃபர்ஸ்ட் முன்பாக நான் விளக்கி சொன்னேன். இந்த போர்ச் என்று சொல்லப்படுகின்ற உலாம் ULLAM உலாம் என்று சொல்லப்படுகிற எபிரேய சொல்லுக்கு இந்த இந்த பகுதி வருவது. இந்த பகுதியில் நாம் ஏற்கனவே சொன்னது போல நாம் பார்க்கின்ற ஒரு சின்ன செய்தி வந்து 2 மரம் தான், 2 தூண் கோயில் முன்னாடி என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரு 2 பெரிய தூண் இருக்குது. அந்த பெரிய தூணில் வந்து மாதுளம்பழம், பேரிச்சம்பழம் உள்ளிட்ட பல்வேறு விதமான பழங்களுடைய கனிகளை அப்படியே வந்து கனிகளாக தங்கத்தில் செஞ்சு அப்படி தொங்க விட்டு அழகு பார்த்துக்கிறார். சிலதில் வந்து அப்படி இதில் மரத்திலேயே வணைஞ்சிருக்கிறாரு. அது ரொம்ப அழகாக கேட்கறதுக்கே இனிமையாக இருக்குது. பார்க்கறதுக்கு இன்னும் எவ்வளோ இதாக இருக்குது. தங்கத்தினால் இல்லையோடையப்பட்ட ஒரு மரமும் அந்த மரத்தூணு இருக்கும்போது அது இன்னும் ரொம்ப வனப்பாக இருந்திருக்கும். அதுவும் அதை பாலிஷ் பண்ணி அழகு பண்ணி மக்களோட அதான் சொல்லுவாங்க. திருப்படம் 48 சொல்லும்போது, எந்த அளவிற்கு மகிழ்ச்சியோட மார்ப்பரிப்போடு நான் நாளையத்தை சுற்றி வந்தேனே, இப்பொழுது இந்த காடுகளில் அலைந்து திரிகிறேனே, எங்குதான் இறைவனை காண்பேனோ என்று அவர் பாடுவார். அந்த ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய ஏக்கம் அவருக்காக ரொம்ப தவிப்போடு இருக்கும். அதே போலதான் வந்து கலைமான் நீரோடை ஆர்வமாய் தேடுவது போல ஆண்டவரே உம்முடைய ஆலய முற்றங்களுக்காக நிறைய காத்து கிடக்கிறது என்று நாம் திருப்படலாசை பாடுகின்றார். இந்த இவ்வளோ அழகு, இவ்வளோ வனப்பு, இவ்வளோ செழுமை, இவ்வளோ டெக்கரேஷனு, இவ்வளோ பியூட்டி, இவ்வளோ வந்து எலகன்ஸு, இதெல்லாம் பார்த்து தான் வந்து மக்கள் வந்து அப்படியே மயங்கி போயிருப்பார்கள். ஒரு முறை அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து போனார்கள் என்றால் சாகும் வரைக்கும் அதை பற்றி எண்ணத்தோடையே வாழ்வார்கள். அதுதான் அவருடைய எண்ணம். அவ்வளோ அழகு, ஒளிமயமான அழகு. அதுவும் அந்த ஈவினிங்ல மார்னிங்ல இந்த கோல்டு மேல சன்லைட் படுறப்போ அது இன்னும் ஜொலிக்கும் பாருங்களேன், இன்னும் சூப்பரா இருக்கும் பாருங்க. அதான் ஆமா. அதில் வந்து இன்னொரு இது தூண்களை கோயில் முன்பாக வலப்பக்கத்தில் இடப்பக்கத்திலும் நாட்டினார். வலப்பக்கத்தூனுக்கு யாக்கீன் என்றும் இடப்பக்கத்தூனுக்கு போவாஸ் என்றும் பெயர் வந்தது. அது வந்து ஆண்டவர் நிலைநாட்டுகிறார் என்று பொருத்தமாகும். யாக்கீன் என்பதற்கு ஆண்டவர் நிலைநாட்டுகிறார் என்பது அர்த்தமாகும். அதே மாதிரி வந்து ஆண்டவரின் ஆற்றல். போவாஸ் என்றால் ஆஸ் என்றால் ஸ்ட்ரென்த், ஆஸ் என்றால் ஸ்ட்ரென்த் எப்ரேய மொழியில். போவாஸ் என்றால் ஆண்டவரின் ஆற்றல் என்றும் பொருள்படுகின்ற 2 பெயர்களை அவர்கள் வணங்குகிறார்கள். ஆண்டவர் நிலைநாட்டுகிறார் யாக்கின். அது வந்து போவாஸ் என்பது ஆண்டவரின் ஆற்றல் என்று 2 பெயருக்கு பெயரிடுகிறார்.
அந்த 2 பெயரே வந்து நம்முடைய வல்லமை ஆண்டவர் நிலைநாட்டினார். ஆண்டவருடைய ஆண்டவர் ஆற்றல் இது ஆற்றலால் இது என்று நமக்கு செய்தியாக வருகிறது. ஒண்ணுத்துலயுமே கடவுளை வச்சே அவங்க சேர்றத பார்க்கிறோம் சேர்ந்தார். இல்லைங்களா சாமி? ஒவ்வொன்றிலும் கடவுளுடைய ஆமா. மகத்துவம், மாண்பு, கடவுளுடைய மேன்மை இதாகும். 3 சின்ன சின்ன செய்திகளை சொல்லி நாம் இந்த பகுதியை நாம் நிறைவு செய்யலாம். முதலாவது, ஆலயத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். போர்ச்சு, உலாம், ஹெக்கால் மற்றும் ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று சொல்லப்படுகின்ற கொதேஷ் என்கின்ற 3 பகுதியில் நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே இருக்கின்ற பொழுது அவர்களுடைய புனிதம் பற்றிய ஒரு தன்மையை தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ஒன்று, அக தூய்மையும் புற தூய்மையும் இல்லாமல் நம் உள்ளே நுழையக்கூடாது. அதற்காக மிகப்பெரிய அந்த வெண்கல கடலை வைத்து அங்கிருந்து தண்ணீரை மொண்டு சுத்தம் செய்து கொண்டு உடல் தூய்மை, அது வந்து உள்ள தூய்மை குறித்து காட்டுகிறதாக அவர் உள்ளே வருகிறார்கள். அது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது, மிக முக்கியமான ஆண்கள் அங்கே பலி செலுத்தக்கூடியவர்கள், குடும்பத்தோடு வருகிறவர்கள் அங்கே மெயின் பகுதியில் இருப்பாங்க. அதுக்கு முன் பகுதியில் இருக்கவங்க ஹோலி ஹோலிஸ்க்கு முன்னாடி அந்த குருக்கள், இறை அடியார்கள், இறைவாக்கினர்கள் இவர்களெல்லாம் அங்கே இருப்பாங்க. எரேமியா ஆலயத்தில் இறைவாக்கு உரைக்க தடை செய்யப்பட்டார். ஏன்னா அந்த இடத்துல அவர் இறைவாக்கு உரைத்தார். எங்க ஹெக்கால்ல இருந்து அவர்களோட ஐயோ கேடு ரத்த கரை படித்தவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, உங்கள் பள்ளியிலே ஆண்டவர் வெறுக்கிறார் என்று சொன்னபோது அவர் அதிர்ந்து போய் நீ இந்த இடத்துக்கு வரவே கூடாது, யூ ஆர் நாட் ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நோ என்ட்ரி போர்டு போட்டாங்க அவருக்கு. யாருக்கு? நம்ம எரேமியாவுக்கு. அப்பதான் அவர் வாசப்படல நின்று திஸ் இஸ் த டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் அதிகாரம் அதை பற்றிய டெம்பிள் செர்மன் பற்றிய ஒரு செய்தி இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல 2ஆம் அந்த இடத்துல புனிதம், அது அப்புறம் குருக்கள் பக்கத்துல வரும்போது இன்னும் புனிதமா, இன்னும் நெருக்கமான புனிதமா உள்ள ஆண்டுக்கு ஒரு முறை தலைமை குரு மட்டும், அதுவும் பாவ பரிகார நாளில் மட்டும் உள்ளே உத்தரவு. அப்ப புனிதத்தினுடைய கிரடேஷன் ஆஃப் ஹோலினஸ் என்று அவர்கள் பிரித்து வைத்திருந்தார்கள். அந்த இதுவும் மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த ஆலயத்திற்காக அவர்கள் செலவிட்ட நேரம், உழைப்பு, அவருடைய பொருளாதார மூலதனம் அளப்பரியது. எங்கள் ஆண்டவர் பெரியவர், அவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவேன் என்று அவர் சொன்னது போலவே அத்தனை காரியத்தை அவர் செய்து முடித்தார். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியா இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட நம்முடைய புனித தன்மை என்னுடைய ஃபாதர் ஒருத்தர் பெர்னார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் இருக்கிறாரு. அவர் ஒரு வாக்கியத்தை கோயிலில் பிரசங்கத்தில் சொன்னார். சின் டஸ் நாட் டிமினிஷ் யுவர் வேல்யூ பிஃபோர் காட் என்று சொன்னார். நீ பாவி என்பதனால் கடவுள் உன்னை குறைத்து அடைப்பட மாட்டார் என்று சொன்னார். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பாவம் செய்து விட்டாலுமே கூட அந்த பாவத்தின் காரணமாக கடவுள் நம்மை குறைத்து மதிப்பிட கிடையாது. கடவுள்பாக அதே அன்பு, அதே பாசம், அதே கருணை, அதே நேசம், அதே அன்பு, அதே எல்லையற்ற அரவணைப்பு நமக்கு உண்டு. ஆனாலும் நம்முடைய பாவங்களுக்காக நம் மனம் வருத்தப்பட அணைக்கப்படுகிறோம். தட்டி கழித்து விட்டோ அல்லது ஒப்புக்கென்றோ அல்லது தேவைக்கென்றோ ஆண்டவரை அணுகி வராமல் முழுமையான முறையில் ஆண்டவரை அணுகி வர வேண்டும் என்று அவர் சொன்னார். அது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. புனிதம் பற்றிய ஒரு புதிய புரிதலை நாம் இப்ப புரிந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும்போது எவ்ரிடே ஹோலினஸ் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார். வாட் இஸ் எவ்ரிடே ஹோலினஸ்? செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் மிக அழகாக, அன்பாக, பாசத்தோடு, நேசத்தோடு, இறை அச்சத்தோடு, இறை மகிழ்ச்சியோடு, இறை பரிவோடு நீங்கள் செய்யும் போது அது எவ்ரிடே ஹோலினஸ் உங்களை புனிதமாக்குகிறது. அதுதான் உண்மையான புனிதம் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து சொல்வார். அப்புறம் நெய்பர்ஹுட் ஹோலினஸ் என்று சொல்வார்கள். பக்கத்து வீட்டு ஹோலினஸ் என்ன? பக்கத்து வீட்டு ஹோலினஸ் என்ன? இப்ப நாம புனிதராக இருப்பது போல பக்கத்து வீட்டுக்காரங்களும் அவர்களும் புனிதர்கள் தான். அவர்களுக்குள்ளும் நமக்குள்ளும் இருக்கிற புனிதத்தை நம்ம பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வார். அப்ப அந்த புனிதம் பற்றிய ஒரு புரிதலை நாம் எளிதாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆலயத்துக்குள்ளாக இருக்கக்குள்ள ஒரு மாதிரி, ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு மாதிரி, அல்லது வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி, மற்ற முன்னாடி ஒரு மாதிரி, தனியா ஒரு மாதிரி என்கின்ற ஒரு நிலை வரவே வராது. அந்த புனிதத்தின் ஆரம்ப விதை எங்கே இருக்கிறது சொன்னால் எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது கடவுளுக்குரியது கடவுளுக்கும், செசாருக்குரியது செசாருக்கும் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய சமயத்துல கடவுளுக்கு என்று கணக்கு வழக்கு பார்க்கின்ற உலகத்துக்குள்ளாக நம்ம வாழ்ந்துருக்கிறோம். பர்ஸை திறப்போம், 500 நோட்டு இந்த பக்கம் தள்ளுவோம், 200 நோட்டு அந்த பக்கம் தள்ளுவோம், 100 நோட்டு அப்படி ஒதுக்கி விடுவோம், ஒரு 10 ரூபாய் எடுப்போம், கோயிலில் போடுறது. அப்போ
நாம் வந்து எவ்வளவு கணக்கா பார்க்கிறோம். ஆனா அதுல அந்த பர்சுக்குள்ள இருக்கிற அத்தனை பணமும் சாமி கொடுத்த பிச்சை இல்லைங்களா? அத்தனை பணமும் சாமி கொடுத்த பிச்சை. இன்றைக்கு கொடுத்தவர் நாளை கொடுக்க மாட்டாரா? நாளைக்கு கொடுக்க மாட்டாரா? நீங்க கொடுக்குற 10 ரூபாய் எதுக்கு யாருக்கு போகுது? பங்கு சமாருடைய சாப்பாட்டு அறைக்கா போகுது? இல்லையே. ஏழையினுடைய தட்டுக்குள்ள போகுது, அனாதைகளுடைய தட்டுக்குள்ள போகுது, ஒன்றுமில்லாருடைய உதவிக்கு தானே போகுது. அதே போல நாம் ஆலயத்தை தாங்கி பிடிக்க வேண்டும். செசாருக்குரியதை செசாரு கொடுக்க விரும்புகிற நாம் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க மனதிற்குள்ளாக துணிவும் தெளிவும் நமக்குள்ளாக வேண்டும். இது 2வது கருத்தாக இருக்கிறது. 3வது கருத்தாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 3 பகுப்பு வாரியாக அந்த ஆலயத்தை கட்டியிருப்பது எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு அழகாக, எவ்வளவு திண்மையான ஒரு உள்ளத்தோடு ஒரு அழகாய் பகுத்திருக்கிறார்கள். அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையும் கூட நம்ம வந்து ஒரு கட்டுக்கோப்போடு, ஒரு சீராக அமைப்போடு, ஒரு செயல் திறமை மிக்க எந்த ஒரு காரியத்தையுமே வந்து கரெக்டா இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு நம்ம பகுத்து வாழ்கின்ற ஒரு தன்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் ஆன்மீகம் வாழ்க்கைக்கு வரும், வாழ்க்கை ஆன்மீகத்துக்குள்ளாய் போகும். இதான் 2 தாழ்மையான கருத்துக்கள். நன்றி நன்றி தந்தை அவர்களே. இனிய வாழ்வியல் பாடங்கள், இனிய இதயங்கள். இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட 2ஆம் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 3. பின்பு சாலமோன் எருசலேமில் அவர் தந்தை தாவீதுக்கு ஆண்டவர் தோன்றிய மோரியா மலைமேல் எபூசியராகிய ஓர்னானின் களத்தில் ஆண்டவருக்கு ஓர் இல்லம் எழுப்ப தொடங்கினார். இந்த இடத்தை தாவீது ஏற்கனவே தயார் செய்திருந்தார். தம் ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் நாள் சாலமோன் வேலை தொடங்கினார். கடவுளின் இல்லத்தை கட்டுமாறு சாலமோன் இட்ட அடித்தளம் அக்கால அளவின்படி 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் கொண்டதாயிருந்தது. முகப்பில் இருந்த மண்டபம் கோவிலின் அகலத்தை போல் 20 முழ நீளமும் 120 முழ உயரமும் கொண்டதாயிருந்தது. சாலமோன் அதன் உட்புறத்தை பசும்பொன் தகட்டால் மூடினார். கோவிலின் மைய பகுதியை தேவதாரு மர பலகைகளால் மூடி இவற்றையும் பசும்பொன்னால் பொதிந்தார். அதன் மேல் பேரீச்சை மடல், சங்கிலி இவற்றின் வேலைப்பாடுகள் பதிக்கப் பெற்றன. கோவில் தளத்தை விலையுயர்ந்த கற்களால் அழகுபடுத்தினார். பர்வாயிமின் என்று கொண்டு வரப்பெற்ற பொன்னே பயன்படுத்தப்பட்டது. கோவிலின் உத்திரங்கள், நிலைகள், சுவர்கள், கதவுகள் ஆகியவற்றை பொன் தகடுகளால் மூடினார். சுவர்களில் கெருபுகளை பதித்தார். பிறகு கோவிலின் திருத்தூயகத்தை கட்டினார். அதன் நீளம் கோவிலின் அகலத்தை போல் 20 முழம், அதன் அகலமும் 20 முழம். அதை ஏறக்குறைய 24 டன் நிறையுள்ள பொன் தகடுகளால் மூடினார். ஆணிகள் 670 கிராம் நிறையுடைய பொன்னால் ஆனவை. மேல் அறைகளையும் அவர் பொன்னால் மூடினார். திருத்தூயகத்தில் 2 கெருபுகளின் உருவங்களை செய்து வைத்து பொன் தகட்டால் மூடினார். அவற்றின் இறக்கைகளின் மொத்த நீளம் 20 முழம், அதாவது ஓர் இறக்கையின் நீளம் 5 முழம். அது கோவிலின் சுவரை தொட்டுக் கொண்டிருந்தது. அதன் மறு இறக்கையின் நீளமும் 5 முழமே. அது மற்ற கெருபின் இறக்கையை தொட்டுக் கொண்டிருந்தது. அவ்வாறே 2வது கெருபின் அளவும், அதாவது ஓர் இறக்கையின் நீளம் 5 முழம். அவ்விறக்கை கோவிலின் சுவரை தொட்டுக் கொண்டிருந்தது. அதன் மறு இறக்கையும் 5 முழமே. அது மற்ற கெருபின் இறக்கையை தொட்டுக் கொண்டிருந்தது. இவ்வாறு அகன்று விரிந்திருந்த அந்த கெருபுகளுடைய இறக்கைகளின் மொத்த நீளம் 20 முழம். அவை தம் கால்களை ஊன்றி நின்று கொண்டிருந்தன. அவை கோவிலின் மையப்பகுதியை நோக்கிய வண்ணமாய் இருந்தன. சாலமோன் நீலம், ஊதா, கருஞ்சிவப்பு, மெல்லிய சணல் ஆகிய நூல்களினால் ஒரு திரையை நெய்யச் செய்தார். அதில் கெருபுகளின் உருவங்கள் பின்னப்பெற்றிருந்தன. கோவிலுக்கு முன்பாக 35 முழம் உயரமான 2 தூண்களை செய்தார். அவற்றின் உச்சியில் இருந்த போதிகைகளின் உயரம்
5 முழம். கழுத்தணி போன்ற சங்கிலிகளை செய்து தூண்களின் போதிகைகளின் மேல் பொருத்தி வைத்தார். மேலும் வெண்கலத்தால் 100 மாதுளம் பழங்களை செய்து அவற்றை சங்கிலிகளில் தொங்கவிட்டார். அந்த தூண்களை கோவில் முன்பாக வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலுமாக நாட்டினார். வலப்பக்க தூணுக்கு யாக்கீன் என்றும் இடப்பக்க தூணுக்கு போவாசு என்றும் பெயரிட்டார். இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட 2ஆம் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இதற்கு ஒரு உள்ள அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்த வார்ப்பு கடல் என்பது ஏன் அவ்வளவு கடல் அப்படின்னு காஸ்மாலஜிக்கல் எஃபெக்ட் கிடைக்கணுங்க, உலகளாவிய ஒரு தன்மை அதற்கு வரணுன்றதுக்காக தான் வார்ப்பு கடல் பிற்சேர்க்கையாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு எழுதி முடிச்சாச்சு, இடைச்செருகளாக இந்த குறிப்பு வச்சா நல்லா இருக்குமே